அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய வறுமையை நீக்கி நம்மை செல்வந்தனாக மாற்றக்கூடிய நபி அவர்கள் அனுதினமும் ஊதிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு திக்ரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் மூன்று தடவை நீங்கள் தினம்தோறும் ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு நாளில் உங்களினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி விடுகிறான். உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி செல்வந்தனாக, இன்னும் பிற மனிதர்கள் உங்களை பார்த்து மதிக்கக்கூடியவர்களாக, பிற மனிதர்களுடைய கண்களில் உங்களை மரியாதை செய்யக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர். இந்த ஒரு திக்கரை நீங்கள் தினந்தோறும் ஓதி வாருங்கள். கண்டிப்பாக நபி அவர்களுக்கு நடந்ததை போன்று உங்களுக்கும் நடக்கும். ஏனென்றால் இந்த ஒரு திக்கர் எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்ததென்றால், நபி அவர்களினுடைய வாழ்வில் பல முறை அவர்களுக்கு உதவிகரமாக இருந்த, இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான திக்கர். அதுதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல் கில்லத்தி வத்தல்லத்தி வ அஊது பிக்க மின் அன் அத்லிம அவு உல்லிம என்ற இந்த ஒரு திக்கர். இன்னும் இந்த ஒரு திக்கர் நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் மூன்று தடவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓதி வந்தார்கள் என்று ஹதீஸ்களில் பல கிதாபுகளில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. இதனுடைய ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அபு தாவூத் என்ற கிதாபில் இந்த ஒரு ஹதீஸினுடைய ஆதாரம் இருக்கின்றது. இன்னும் இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னவென்றால், யா அல்லாஹ், வறுமையை விட்டும் பொருளாதாரம் குறைவதை விட்டும் அவமானத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மற்றும் நான் மற்றவரின் மீது அநியாயம் செய்வதை விட்டும், அடுத்தவர்கள் என் மீது அநியாயம் செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இந்த ஒரு திக்ர். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை நபி அவர்கள் ஓதியதை போன்று நாமும் தினந்தோறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓதி வருவோம். நபி அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்ததை போன்று, அவர்களுடைய வறுமையை நீக்கியதை போன்று, அவர்களை செல்வந்தனாக மாற்றியதை போன்று நம்மையும் மாற்றுவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.